வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஆஜய் நண்பன். இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஏன் நடக்குன்னு தெரியாது, எதனால் நடக்குன்னு தெரியாது. பட் அது அந்த விஷயத்தினால ஏதோ பெரிய இம்பாக்ட் நடக்கும். அந்த இம்பாக்ட் வந்து நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் டைம் நல்லதாக இருக்கும்போது நம்ம ரொம்ப மெமரபுளாக இருக்கும். சடனாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு பர்சனை மீட் பண்ணுவோம். அந்த பர்சன் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசி ஃப்ரெண்டாக இருப்போம், ஜஸ்ட் கான்டாக்டில் ஷேர் பண்ணியிருப்போம். அந்த பர்சன் ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஏதோ விஷயத்தில் இல்லை நாம் அந்த பர்சனுக்கு ஏதோ இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுவோம். ஓகேவா? அது நம்ம லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுபோல் எனக்கு ஒரு சின்ன ஈவெண்ட் நினச்சி என்னடா, நான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டாக என்னென்னு ஒரு விஷயம் ஒரு சின்ன ஐடியா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்போ நான் பெரிய ஆகிட்டேன் அப்படி நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. பாட்காஸ்ட்டில் வந்து நான் அதை ட்ரை பண்ணுறேன், பண்ணலை, அதுக்கான முயற்சி பண்ணுறதெல்லாம் தாண்டி எனக்கு பாட்காஸ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவில் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. இதை தான் நான் பண்ண போதும் சொல்லி ஒரு கனவு இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. அது நோக்கி ஓடனா இல்லைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒரு கனவு இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த ஏர்லி ஸ்டேஜ் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். இதுவும் இப்போ நான் இருக்கிறது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான். பட் அப்போ ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு நிறைய பேருக்கு ரேண்டமாக என்னென்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் ஒரு ஷைனஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு சின்ன சைனஸ் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு அதை தாண்டி புது அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து சும்மா ரேண்டமாக யூசர் நேம் சர்ச் பண்ணி அங்கே தமிழ் அப்படின்னா எங்களுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு அனுப்பினேன். அதில் வந்து எனக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணாங்க. பட் ரொம்ப பாசிட்டிவ் ரிப்ளை பண்ண ஒரு பர்சன் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவர்கிட்ட ஜஸ்ட் லைக் தட் பேசும்போது என்கிட்ட என்ன சொல்லுவாங்க, டே நீ இன்னமும் அதை பண்ணிகிட்டு இருக்கியாடா அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போது அது என்னென்னா, அது சொன்னது என்னென்னா, அதெல்லாம் விட்டுருவோம் அப்படிங்கிற டோன் எனக்கு தோணலை. எனக்கு தோணுது என்னென்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அப்போ எனக்கு ரிப்ளை பண்ணுறது, தம்பி நல்லா இருக்குப்பா, கன்டினியூ பண்ணு, உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா ரொம்ப நாள் கண்டினியூ பண்ணு, அது க்ரோத் இருக்குது, நீ கற்றுக்கலாம் தாண்டி நீ கண்டினியூ பண்ணு, கண்டிப்பாக நீ அதுக்கான விஷயங்கள் நீ கற்றுக்குவ அப்படின்னு மாதிரி சொல்லுவார். 2 வருஷம் ஆகுது, என்னை இன்னும் மறக்காமல் இருக்காது. அப்படின்னா நான் பண்ண ஏதோ விஷயம் அதுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அப்போ தான் நான் கேட்டேன்னா, 2 வருஷமாக நிறைய பேர் பண்ணியதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டாவில் நமக்கு கூட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சிம்பிள்டா, நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசும்போது உங்கள்கிட்ட வந்து நான் ரிப்ளை பண்ணேன். உனக்கு ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு அக்கௌண்ட் வந்து அது கேட்குறேன், அது ஒரு மாதிரி எனக்கு அது கேட்சி இருந்துச்சு, உனக்கு நான் ரிப்ளை பண்ணேன். அப்போ என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் இல்லாமல் ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அந்த ஒப்பீனியன் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல. உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலையா அப்படின்லாம் கேட்காம, உனக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற ஒப்பீனியனுக்கான அந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறதில்ல. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் உன்னை நல்லா மறக்க முடியல. இதுவரைக்கும் நீ கண்டினியூ பண்ணியிருக்கலாம், ஹேக்ஸ் ஆஃப்டரா, சூப்பராடா, அதுக்கப்புறம் உன்னோட எபிசோடெலாம் கேட்கல, பட் இதுக்கு மேலே கேட்கறேன்டா அப்படின்னு. இது ரொம்ப சின்ன விஷயம் தான். என்னென்னா, நாம் கொடுக்குற ஸ்பேஸ், அந்த ஃப்ரீடம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் கேஷுவலாக அனுப்பினது தான். பட் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி எனக்கு இன்னும் ஹாப்பியானதுன்னா, இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட் இன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னது என்னென்னா, அவருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு என்னோடய எபிசோட் ஷேர் பண்ணிட்டு நான் சும்மா ஏதோ மோட்டிவேட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். அதை கேட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அப்செட் ஆகும்போது கேட்டு சொல்லியிருக்கான், இப்போ நல்லா பண்ணுறான்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கும்போது அவர் வந்து கால் பண்ணி இந்த ஸ்மால் கெஸ்டர்ஸ் எனக்கு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் தான் நம்ம லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மோடு, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ். இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாள். அது போல் இது என்ன சொல்கிறது அப்படின்னா, மால் ஆஃப் த ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் சின்ன கெஸ்டர்ஸ், சின்ன விஷயம் நம்ம லைஃப்பை மாற்றுவதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன நல்ல விஷயங்களை முயற்சி பண்ணுவோம் இல்லையா? யாருக்கும் கெட்டது பண்ணாமல் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடும். அவ்வளோதான், இவ்வளோதாங்க.